திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 694, அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். ஒரு நகரத்திலே 2 இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்களாகவும் எப்பொழுதும் இணைபிரியாமலும் இருந்தனர். இந்த செய்தி மன்னருக்கு சென்றது. மன்னர் அவரது அரசவை மாடத்திலே இருந்து அவர்களை கவனித்தார். காலையில் இருந்து மாலை வரை அந்த 2 இளைஞர்களும் எங்கு சென்றாலும் ஒன்றாக செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்பொழுது அமைச்சர் மன்னரிடம், மன்னா, இவர்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது என்றார். உடனே மன்னர், அது தன்னால் முடியும் என்று இருவரையும் அரசவைக்கு அழைத்தார். ஒருவருக்கு பொன்னும் பொருளும் கொடுத்துவிட்டு மற்றொரு இளைஞருக்கு வெறும் பையை கொடுத்து அனுப்பினார். அமைச்சரை பார்த்து, மன்னரே, இப்பொழுது அவர்கள் பிரிந்து விடுவார்கள் என்றார். ஆனால் அதற்கு மாறாக பொன்னும் பொருளையும் பெற்றவர் மற்ற இளைஞனுக்கு பாதியை கொடுத்துவிட்டு இருவரும் மகிழ்ச்சியாக ஒன்றாக சென்றனர். மன்னரின் அவர்களை பிரிக்கின்ற முயற்சி தோல்வியடைந்தது. அப்பொழுது அமைச்சர், மன்னா, நான் அந்த இருவர்களையும் பிரித்து வைக்கிறேன் என்றார். மறுநாள் இருவரையும் அரசவைக்கு வரவழைத்தார். இருவரில் ஒருவரை அழைத்து மன்னரிடம் அழைத்துச் சென்றார். மன்னரின் காதில் ஏதோ ஒன்றை முணுமுணுத்தார் அமைச்சர். அமைச்சர் சொன்னதை அந்த இளைஞன் காதில் முணுமுணுத்தார் மன்னர். இது முடிந்ததும் அந்த இளைஞன் அரசவையில் இருந்து கீழே இறங்கி அவரது நண்பன் நின்று இருந்த இடத்திற்கு சென்றார். அந்த இளைஞர் அவரிடம், மன்னர் உன் காதில் என்ன கூறினார் என்று கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், மன்னரின் காதில் அரிசிக்கு மேல் உமி இருக்கிறதா என்று கேட்டார் என்றார். இதை கேட்டதும் அந்த இளைஞனுக்கு தூக்கி வாரி போட்டது. நண்பா, மன்னர் இதையா உனது காதில் அவ்வளவு நேரம் கூறினார்? எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்கிறது என்று முதலாக சந்தேகப்பட ஆரம்பித்தான். பின்னர் அதே நேரத்தில் அமைச்சர் மன்னரின் காதில் ஏதோ ஒன்றை சொல்லி சிரித்தார். அதை பார்த்ததும், நண்பா, ஏதோ ஒன்றை என்னிடம் மறைக்கிறாய் என்று மேலும் சந்தேகப்பட ஆரம்பித்தான் அந்த இளைஞன். இருவருக்கும் உடனே சண்டை துவங்கியது. இதுவரை நட்பாய் இருந்தவர்கள் காதிற்குள் மற்றொருவர் பேசியதை கேட்டதும், பிறர் தங்களை பார்த்து நகைப்பதை பார்த்ததும் தங்களது நட்பினை முறித்து கொண்டார்கள். ஆகவேதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிறருக்கு முன்பாக காதோடு காதருகில் வைத்து பேசுவதையும் பிறரை பார்த்து சிரித்து மகிழவும் கூடாது என்பதை செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்து ஒழுகல் ஆன்ற பெரியார் அகத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். செவியோடு சொல்லுதல் பண்பன்று, பிறர் கண்டு நகைப்பதும் அறமன்று.